ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கக் கோரி புதுச்சேரி மாநிலத்தில் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். அதனை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரியில் நேற்று இரவு தொடங்கிய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்த இளைஞர்களை சமூக வலைதளம் மூலம் திரட்டி தற்போது நேற்று இரவு 8 மணிக்கு புதுச்சேரி நீதிமன்றம் எதிரில் இருக்கக்கூடிய திடலில் கூடினார்கள். விடிய விடிய அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அதாவது இன்று காலை கிட்டத்தட்ட பல்வேறு கலைக்கல்லூரி, அதாவது கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்ட களத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து போராட்டமானது தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தை குறித்து இந்த போராட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களிடம் கேட்போம். அதாவது என்ன மாதிரியான போராட்டத்தில் அப்படி நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க? நாங்கள் தர்ணா போராட்டத்தில், காலைவரற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். என்னன்னா இத்தனை நேரமாக போராடிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிருக்கு. ஆனால் தமிழக முதல்வரோ இல்லை இந்தியாவை ஆளுகின்ற பாரத பிரதமரோ ஒரு வார்த்தை கூட எல்லாமே ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வாங்க. உடனடியாக காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து காளையை நீக்கணும். அது நீக்கிட்டாலே அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் நகர்ந்துருவோம். நீங்கள் வேலையாக அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த விலங்கு பட்டியலிருந்து அதை நீக்குங்க. எங்களோட உரிமையை எங்களுக்கு வேணும். நாங்கள் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, என் உரிமையை கேட்கிறேன். அதாவது இதற்கான அவசர சட்டத்தை உடனே பிறப்பித்தால் ஒழிய தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் விலக்கிக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். தம்முடைய இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் மாணவர் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.